ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோசை பண்ணோம். நாங்கள் ரொம்ப பசி எடுத்துச்சு. நைட்டு ஒரு 2 மணிக்கு தோசை சுட ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய் சட்னி அரைக்கலான்னு தேங்காய் வாங்கிட்டோங்களா. தேங்காய் வந்து நல்லாவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, தேங்காய் இல்லாமல் எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு யோசிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு வச்சு சட்னி அரைச்சிச்சு. அந்த சட்னி நல்லா தான் டேஸ்ட் இருந்துச்சு. காமிக்கிறேன் பாருங்கள் சர்வ் பண்ணும்போது. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. தேங்காவே போடலை, அப்படியே கொத்தமல்லி, தேங்காய், உடச்ச கடலை அதெல்லாம் வச்சு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு பச்சை மிளகா போட்டேன், போட்டு தோசை வந்து திருப்பி வச்சுக்கலாம். ரொம்ப பசி பார்த்தீங்க, பாப்பாலாம் மேகி செஞ்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப பசி இருந்துச்சு. கொஞ்சம் வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்களே சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கடலை போட்டேன், கொத்தமல்லி எல்லாம் போட்டு புதினா சட்னி மாதிரி தான் இருக்குது. கடலை கொத்தமல்லி போட்டுருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி டேஸ்ட்டு தான். சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாமா?